என்ன அவசரம் உனக்கு? முக்கியமான ஜோலியா போனோம்ப்பா. அப்படியா? அதனால போன் அடிச்சேன். இது நாளைக்கு வந்து உழவு இருக்கா? ஏப்பா நீ தங்கமான வயதா? ஆமா. ஒரே பச்சோருக்கு நல்லா ஓடுற வய, நல்லா ரன்னிங்கான வயன்னு சொல்லி உனக்கு உழவு கூப்பிட்டுக்காங்க. சரிண்ணே. அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரி, நல்லா உழுவாச்சுண்ணே, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஏப்பா உழுது காட்டுல மாடு மேய்தாப்பா. ஒரு வாரமா வெள்ள மாசம் போட்டா மாடு மேய்த்தான் செய்ய. ஏப்பா அப்படி இல்லப்பா, போய் ஓரக்கால புல் இருக்குன்னு போய் பார்த்தாக்கா கோடு கோடா வரப்பு வாய்க்கா பூரம் புல்லா இருக்கப்பா. என்னண்டு எப்படி உழுத? எது உழுதுகிறது பழகனியா? ஏய், என்ன இப்படி பேசிட்டு இருக்க? என்னப்பா நல்ல விவரமான வய, நல்ல ஓட்டம் பஞ்சிட்டு மாதிரி இருக்கு விட்டு நான் புது பயலா இருக்க. நம்ம பழைய வய பூரா ஓட்ட மாட்டோம்னு சொல்லி உனைய நல்ல விவரமான வய சொல்லிட்டு சொன்னாக்கா உழுது ஒரு வாரம் ஆகி போச்சு. ஒரு வாரம் நீ ஒண்ணு போனா போட்டா புல்லு முளைக்க என்ன செய்ய? மாடு மேய்ற அளவுக்கு புல்லு வரிசை வரிசையா ஒரு வாரத்துல புல்ல முளைக்குது உனக்கு? வரிசை வரிசையா புல்லு இருக்கு. சரி, எத்தனை மணி நேரம் உழுதா? 8 மணி நேரம் உழுதிருக்க. 8 மணி நேரத்துக்கு எம்பிட்டு வாங்கினா? 8000 ரூபாய். 8000 ரூபாய் காசு குறைக்காம கொடுத்தனா? ஆமா. கரெக்டா கொடுத்தனா கொடுக்கலையா? கொடுத்தா. இந்த காசு மட்டும் என்கிட்ட கொடுத்துரு. காசு கொடுப்பா? ஆமா. ஆமாப்பா, உழுது தூரம் புல்லா இருக்கு. இப்போ 10 பிள்ளைகளை விட்டு புல்லு பறக்கணே சொல்றேன். 10 வேணு பூரம் புல்லு பூரம் முதல் அறுத்துட்டு அப்புறம் உழுவுன்றாங்க. அப்பா ஏய் போப்பாண்டு பொழுது வய உனக்கு. ஏய் அப்பா நீ நல்ல வய, விவரமான வய தான். இப்ப என்னப்பா உனக்கு பிரச்சனை? அதனாலதான் சொல்றேன்ப்பா, உழுவு பழகணும்னு சொல்லிட்டு இருந்தா ஒரு வாரம் சொல்லியிருந்தா நம்ம காடு அந்த பக்கம் ஒரு காடு இருக்கு, இந்த பக்கம் ஒரு காடு இருக்கு. அது சொல்லி விட்டு இப்ப நீ உன் பாட்டுல உழுது கோடு போட்டு தந்துருப்பில. காவடி விடுங்க வார்த்தை உனக்கு எப்படி தெரியுதா? நாடு கிட்டத்தட்ட 10 வருஷம் வச்சு வண்டி ஓட்டிக்கிறேன். அந்த டிரைவர் பையனை நம்பி என் பொழப்பு அனாமத்தா போச்சு சொல்லி நானா சத்தம் ஓட்டிக்கிறீங்க. அதுக்காக உழுது பழைக்கிறவங்க கோடு கூட போட்டு என்னப்பா வச்சுட்டு இருக்கீங்க? நீ எது வண்டி ஓனரா? அப்புறம் அவரு அதனாலதான் பார்த்தேன். கோடு போடுற போகல நான் பார்த்தேன்ல. ஏப்பா என்னப்பா அப்படி கோடு போட்டுக்க அந்த பொம்பளை பள்ளி ஏப்பா ஏய் கொக்கி கலப்படா கோடு ஓட்டன்னு செய்ய. இந்த லோட்டை போட்டு ஓட்டு, கோடு ஓடாது. அப்புறம் கோடு ஓடுற அப்புறம் கொக்கி வேணா கோடுதான் போற. மாட்டுக்கு கோடு ஓடுறா கோடு என்ன கவுடியா விளாடுறாங்க கோடு ஓட்டு. என்னப்பா நீ போய் சொன்ன மாதிரி எதுக்கு கொக்கி கலப்பினாலும் கோடு போட்டு பிடிச்சணுமோ? ஏப்பா தம்பி சொல்லுப்பா. என்னப்பா அப்படின்னாலும் புல்லு இல்லாம இருக்கணும்லப்பா. வரி வரியா இருக்காப்பா. அந்த கோட்டுல வரி வரியா இருக்குன்னா ஒரு வாரம் ஆனா மார்ச் மழைக்கு செய்ய நீ போட்டது வந்து சரி மாட்டுக்கு போட்டுட்டு வதக்கா வச்சேக்க. அப்ப எப்படி உனக்கு புல் முளைக்க என்ன பண்ண? என்னப்பா டவுட்டா இருக்காப்பா? என்னப்பா டவுட் உனக்கு? அவன் உழவு நிறைய பேர் இருந்தேன். அந்த பயிரை விட்டுட்டு அவன் உழவு சேர்ந்து இந்த பயிரை கூப்பிட்டான். இல்ல தோட்டம் சரியில்லையா? தோட்டம்லாம் நல்லா தாப்பா இருக்கு. சொல்லுப்பா. உழுது ஓட்டு ஒரு வாரம் ஆச்சாப்பா. நீ வந்து வெள்ளாமை செய்யாம அப்படி போட்டு வச்சுட்ட. அதனால புல்லு முளைச்சு போச்சு. நீ உன் பாட்டுக்கு அடுத்து இன்னொரு லோட்டிய கூட போட்டு ஓட்டி விட்டு வெள்ளாமை ஏத்தாப்பா. இந்த மாதிரி பிரச்சனை என்னைக்கு புல்லு இருந்தது இல்லையாப்பா? ஏப்பா சொல்லுப்பா. எது படிச்சிருக்கியா? இது படிச்சிருக்கா? இல்லப்பா படிச்சு வய மாதிரியே இருக்க. ஏப்பா நல்ல வேலாவும் இருக்க. தங்கமான வேலை கோயம்புத்தூர்ல ஓடினாங்க. எப்படி உழு ஓட்டுறது, எப்படி விவசாயம் பண்றேன்னு அக்ரிகல்ச்சர் படிச்சு வந்திருக்கான்ப்பா 5 வருஷம். எதையோ ஓடிக்கிட்டு சொந்த வண்டி வாங்கி வச்சு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கா. நீ உழுது பழகிக்கிறியா? கோடு இருக்கு, கோடு இல்லாம பண்ணிக்கிட்டு என்னப்பா நீங்க? அருமையான வயதான். ஆனா உன் பேச்சு இனிக்குது. ஆனா உழவு சரியில்லையாப்பா. ஏப்பா படிப்பு வர ஆனா உழவு வர பார்த்தாங்க. சொல்றீங்கள உழவு சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. உடனே விதைக்கணும். புல்லு வரத்தான் செய்ய. ஒரு வாரம் இன்னைக்கு களை எடுக்கிற நேரத்துல போய் நீ ஓம்பாட்டுக்கு புல்லு முளைக்குதுன்னா புல்லு வரத்தாப்பா செய்ய. என்ன பண்ணியான போய் ஒரு ஆள்கிட்ட கை மாத்து வாங்கி நான் உழுவுறது? ஏப்பா அவரு விவரமான என்ன பண்ணீங்க? என்ன ஒரு உழவு போட்டோன்னு அடுத்து உடனே விதைச்சு விட்டுருங்கன்னா அதுக்கப்புறம் நீ வந்து மற்றதை பாத்துக்கணும். நீ ஒரு வாரம் வாங்கி போய் இப்போ வந்து என் காசு கொடு, புல்லு முளைக்குது, காசு கொடு, புல்லு முளைக்குது. என்ன நினைச்சிட்டு வந்துட்டேன்? நீங்க தோட்டத்துல வேலை செஞ்சாங்கல்ல பொம்பளை பிள்ளையா? ஆமா. ஏனே உழுது வளர்ற வேலை நம்ம தோட்டத்துல இந்த வெள்ளாம காட்டுல உழுது வளர்றது. நம்ம காடு அங்கிட்டு 2 காடு இங்கிட்டு 2 காடு இருக்கு.
அந்த காட்டுல விட்டு அந்த பையன் உழுது பழைய இருந்திருப்பாப்லன்னு சொல்லி என்னைய சத்தம் போட்டாங்க. யாரப்பா போப்பாண்டு எனக்கு பார்த்தா உழுது மாதிரி தெரியுதா? அதனாலதான் சரி அந்த பையன் போய் சொல்லி கொஞ்சம் காசை வச்சு வாங்கிக்காருவான், இன்னொரு நாளைக்கு உழுதுக்கு நான் சொல்லி வந்தேனப்பா. அதுதான் போன் அடிச்சேன் பொழுதுக்கு. ஏப்பா என்னை பார்த்தா உழுது பழைய மாதிரி தெரியும் உனக்கு? நான் இந்த உடைய பார்த்தவருக்கு ஓடுற வயலா இருக்க நல்லா அம்மப்பா உழுவு போன இப்படித்தாப்பா இருக்கும் உட. என்னமோ உழுது பழகிற மாதிரி காசு கொடுக்க. ஏப்பா அங்க நான் 10-15 வருஷம் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன். சரி என்னமோ புதுசா வச்சுக்கிட்டு எங்களை போட்டு இம்சை கொடுக்காத. ஏப்பா அதுல செய்கூலி சேதாரம் கொஞ்சமாச்சும் வரும். அந்த பொம்பளை பிள்ளை புல்லு பிறக்கணுக்காச்சும் காசு கொடுப்பியா? எந்த காசு கிடையாது. என்னப்பா அப்படி சொல்லிக்கிருக்க? அதாவது வந்து முன்னாடி மாரியா நீ கலப்பில உழுதுமாக்க கூட கூட வந்திருக்கேன் மோஸ்ட் வந்தேன். இது வந்து 5 கலப்பை அப்படியே 7-9 கலப்பை அப்படி போட்டோம்னு வச்சுக்க சர்ன்னு வரேன். வந்திருக்கேன் வரி வரியா புல்லு இருக்கா கொக்கி போட்டா வரி தாப்பா வரேன். ஆமா சரி ஏதோ கொஞ்சம் பார்த்து கொடு, நானும் நம்பி வந்திருக்கேன். அந்த பிள்ளைகளுக்காச்சும் புல்லு பறக்கணும். என்னப்பா இம்சை வச்சிருக்கியா? அதெல்லாம் கொடுங்கப்பா. போப்பா போய் ஓட்டு போட்டு அடிச்சு மறுபடியும் அழைச்சு விட்டு எல்லாம் செய்யப்பா. அவ்வளோப்பா சாமி. என்னங்கப்பா ஒரே டவுட்டா இருக்கு. உனக்கு யாரப்பா இந்த மாதிரி சொல்லி அந்த பொம்பளை பிள்ளைதான் அந்த புல்ல எடுத்தாங்கல்ல, அந்த மாடை மேய்ச்சிக்கிட்டே உள்ள இருந்தாங்க உழுதுக்குள்ள. என்னம்மா அப்படி மாடு கண்டெல்லாம் உள்ள உழுதுக்குள்ள மேய்ச்சிக்கிட்டு அந்த உழுது வய கோடு கோட போட்டு விட்டு போயிட்டாப்ல. ஏதோ உழுது போல வந்திருக்காப்ல. அந்த பையன் அங்கிட்டு கூட உழுது சொல்லிட்டு இருந்திருக்கலாம்ல. பண்ணேன் இல்லம்மா மணிக்கணக்கு நான் காசு கொடுத்துச்சுமான்னு நான் சொன்னேன். அப்படின்னு அந்த அண்ணன் கிட்ட போய் வாங்கியாந்துருன்னு சொன்னாங்க. அதனால உனக்கு பொழுதுக்கும் போன வச்சேன். என்னப்பா நீ நல்லா உழுது எவ்வளவு அருமையா உழுது வச்சுட்டு இருக்கியா? ஓம்பாடு இப்பாந்துக்கிட்டு நீ வந்து காசு கொண்டுக்கிறியா? அது முப்பத்துல கேட்டுக்கிட்டு போய் தோட்டத்துக்கு வாத்தியாப்பா. நீ வீட்டுல பொண்டாட்டி வயிறாளப்பா காசை கொடுத்துருயா? ஏன் பொண்டாட்டி வய மாட்டாளா? என்னப்பா அப்படி சொல்ற? உழுது 2000 ரூபாய்க்கு டீசல் போட்டு உழுது வந்திருக்கீங்க. ஓம்பாட்டுக்கு காசு கொண்டுக்கிறியா? என்ன சொல்றாங்க? அழிச்சு கிழிச்சு விளையாட நினைச்சியா? ஏப்பா சொல்லுப்பா. காசு வாங்காம வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு வேற சண்டை பிடிக்கிறாங்களாப்பா. யாரு வீட்டுலதான் இருக்கு? ஏப்பா உழுது வளர்க்கணும் வயலுக்கு போய் எதுக்கு நீ இப்படி காசு கொடுத்துட்டு வயிறாங்க? என்னப்பா வண்டியில நல்ல தங்கமான வண்டிதான், நீ நல்ல வேலை சேர்க்க. உழுது வளர்க்கணும்னு சொல்லுங்க, கொஞ்சம் காசு குறைச்சாச்சும் கொடுத்துருப்போம்ல. அங்க வீட்டுல வர நல்லா உழுதுட்டுமா நாளைக்கு போய் விதைய நடுக்குமான்னு சொல்லிட்டு வந்தேன். போப்பா 25 வருஷம் உழுது போயிட்டு நல்ல வேலை தானே இருக்கா? நல்ல வேலைதான். ஏப்பா நீ போய் சரி வேற கூட வச்சு உழு ஆளு விடு சாமி. எவ்வளவு கூப்பிடாது நீங்க. பாப்பா நீ அடுத்த வாரத்துக்கு கூட கொஞ்சம் சேர்த்து தரேன். சரிப்பா சரி உனக்கு எனக்கும் பிரச்சனை வேணாம், நீ நல்லவே தான். அந்த உழுத காசுல பாதியை மட்டும் கொடுத்துருந்தாங்க. பாதியா? பாப்பா அவன் டீசல் வாங்கி டீசல் போட்டு என்ன கடை பெட்ரோல் பங்க் காசு கொடுக்காம இருக்கு. டிரைவர் லைசன்ஸ் வாங்கணும் ஒரு 2000 செல்லுது. அந்த மாதிரி நீ எனக்கு 1000 உனக்கு 1000 போட்டுக்க. ஓடா தானே போட்டுருக்க. குட்டி காப்புல ஓடு வர பார்த்தாம செய்ய. அதுதான் அம்மாவே ஒரு ரூபாய் பாலமுருகன்ற ஒரு ரூபாய் இருக்கான்ல, அவன் தான் சொன்னேன். என்ன யாரு உழுது பழகுனாங்களானே டிரைவர் லைசன்ஸுக்கு கேட்டாப்ல. சரியில்லையாப்பா? கேளப்பா சொல்லு. அந்த பையன் கேட்டேன், என்ன இது யாரும் உழுது போல இருக்காங்கண்ணே, நல்லா இருக்காங்க, நம்ம வரது கூட கூப்பிடுட்டாப்ல. நான் அதனால உங்ககிட்ட வந்து விவரமா போன் அடிச்சு கேட்டேன். ஏப்பா உழுவுலாம் நல்லா தெரியுது, நீ போட்டு ஏப்பா என் குழந்தைய வர வயிறாகப்பா. ஆமாப்பா இந்த உழுது எதுக்கு இப்படி உழுது வச்சிருக்க? ஏதோ உழுது இருந்து பழகினாங்களா, தடந்தடமா இருக்குன்ட்டாங்கப்பா. என்னப்பா செய்யுது? என்னப்பா குழந்தை வயதுன்ற பொண்டாட்டி வயதுன்ற விட்டா மாமனார் வயது தெரியுது. பாலம் இருக்கான்ல, அந்த மந்தியில ஒரு வயசு சுத்துவான்ல. ஆமா சொல்லு. அவன் என்ன சொன்னா, என்ன நம்ம தோட்டத்துல கூட இந்த புல்லுங்கல்லுமா இருக்க சுத்தி வர சொல்ல ஒரு டிரைவர் லைசன்ஸ் பழகுற மாதிரி யாரும் உழுது. போப்பா சாமி, எவ்வளவு புதுசா வண்டி வாங்க போய் பார்த்து பேசப்பா. 20 வருஷம் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கா, நீ உழவு சரியில்லை காசு கொடுக்குறீங்க. போப்பா. சரி பாத்தியும் சொல்லாம பாதி வாச்சும் கொடு. பாதியா? என்னப்பா நீங்க புரிஞ்சுதான் பேசுறியா? புரிஞ்சுதானப்பா நானும் சொல்றேன். நீங்க நான் விவசாயம் தான் பாக்குறேன். விவசாயம் பாக்குறீங்க? ஆமா. போய் என்ன ஓட்டுக்கு தோட்டத்துல
அங்கிட்டு நெல்லு நட்டுருக்கான், நெல்லை இந்த போட்டு பக்கம் கரும்பு இருக்கு, ஆ, இன்னொரு தோட்டம் தரிசா இருக்கு வர. அதுல உன்னை வேலைக்கு அந்த ஒட்டி வச்சு பழம் அந்த உழுது வண்டி ஓட்டு ராமல் ஒன்று எப்போ சொன்னேன். அதானப்பா. இதுல இந்த மாதிரி உழுது வளருது. ஏப்பா இங்க வர பச்சுமா காசு காசு பேசாதப்பா. சரி என்ன உழவு வசலாம் கொடுக்க முடியாது. நான் போனேன், டைம் ஆச்சு. என்னப்பா அப்படி சொல்லிக்கிருக்க? ஏப்பா சொல்லுப்பா. ஏய் எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. நீ நாளைக்கு உள்ள நம்மளுக்கு வேலை கரெக்டா நிறைய இருக்கு. நீ ஆளை விடு. நீ எவனா போய் வேற தோட்டத்துல உழுது எழுதுறியா என்கிட்ட? ஏப்பா நீ தானப்பா வந்து நான் உழுதுனப்பா. நான் உழுது நல்லா தான்ப்பா இருக்கேன். ஏப்பா என்கிட்ட வேற தோட்டத்துல உழுதுட்டு வந்து என்கிட்ட காசு வாங்கினியா? ஏப்பா நீ தானப்பா கூப்பிட்டு வந்து இந்த இதப்பா நம்ம அதெல்லாம் உழுது சொன்ன. நீ நல்லா உழுவுறிட்டு வர சொல்ற. நல்லா தான் உழுது இருக்கா? போய் பாரு. ஆமா போய் பாப்பா, வண்டியில போய் பாட்டு வரும். வாப்பா. எங்கிட்ட வேற தோட்டத்துல உழுதுட்டு வந்துட்டோம். நீ நல்லா 7 மணி நேரம் உழுது காசு வாங்கினீல? ஆமா உழுதுல. ஆமாப்பா. புல்லு புல்லா இருக்காப்பா. அதுக்கு ஏப்பா ஒரு வாரம் வர புல்லு மழை தப்பா நீ என்னப்பா தொண்டை கத்து தண்ணி இருந்தா கூட கொஞ்சம் குடிச்சுக்குவா. என்னப்பா உன்னோட பெரிய பஞ்சாயத்தா இருக்கு. கொடுப்பா. இதெல்லாம் உழுவு போராட்டத்துல இப்பெல்லாம் இவன் தண்ணி தர மாட்டான். என்ன ஒன்பது சொல்லிட்டு போயிட்டு நீங்களா வீட்டுல இருந்து தண்ணி கொண்டு போயிருக்கேன். உள்ள சம்பவம் வச்சுக்க போய் பொறுப்பா குடத்தோட குடிப்பா. உழுவு போற ஒரு தண்ணி வாங்கி தர மாட்டாங்க, ஒரு டீ வாங்கி தர மாட்டாங்க. எல்லாமே நம்ம வீட்டுல கொண்டு போக வேண்டியதா இருக்கு. நீ என்கிட்ட படிக்காசு வாங்கினீல? ஏப்பா வாங்கலையா? படிக்காசு 100 ரூபாய் எங்க ஆளை புளிக்க போடுறாங்க. எப்ப 100 ரூபாயில டீ வளைய சேர்த்துக்க. டீ வளைய தண்ணிய குடி. ஏப்பா நம்ம தோட்டத்துல உழுத வேற தோட்டத்துல உழுதாப்பா? சொல்லுப்பா. எப்ப ஓன் தோட்டத்துல உழுத? சரி நல்லதா உழுதுருக்க. நல்லா உழுதுட்டு என்கிட்ட வேற தோட்டத்தை மாத்தி உழுதுட்டு. ஆமா போய் தோட்டத்தை போய் பாத்துட்டு வந்து என்கிட்ட வந்து பேசு. சரி அப்பா பேசிக்கிட்டு உழுதுட்டு 10 மணிக்கு மேல வா. எந்த தோட்டம்னு போய் பாப்பா. ஏம்டா நீ நல்லா உழுது பூரா புல்லு புல்லா இருக்குப்பா, கரகரையா போட்டுருக்கு. ஏப்பா அந்த மலை ஓரமுக்கு அந்த தோட்டம். ஆமா மலையோரத்துல 3 தோட்டம் இருக்கு. அதுல அந்த தென்னந்தோப்பு பக்கத்துல உழுதா, தென்னந்தோப்பு தாண்டி உழுதா? பக்கத்துலதான். தோட்டத்தை மாத்தி உழுது விட்டீல? ஏப்பா நீதாப்பா வந்து சொல்லிட்டு போனா வேஸ்டா போச்சு. அந்த பக்கம் இருக்கிறது நல்லப்பன் தோட்டம்ல. உன் நல்ல பையன் பெரிய பையனா தெரியா? ஒண்ணுமில்ல, அவங்கிட்ட மட்டும் சொல்லி இந்த காசு எனக்கு வாங்கி கொடுத்துரு. இந்த எங்க நல்லப்பங்கிட்ட எங்க நல்லப்பன் தோட்டம் நல்ல யாருன்னு தெரியாது, அங்க யாருமே இல்ல. நீ சொன்ன நான் உழுதுட்டேன் வந்துட்டேன். அடுத்த நேரம் எனக்கு புக்கிங் இருக்கு, நான் கிளம்புறேன். ஆளை விடு. எப்ப நான் சொன்ன மட்டும் சண்டை போட்டுக்கிறாதா? என்ன சண்டை போடுறாங்க? எப்ப சொன்னல இப்ப உழுது சரியில்லைண்டே. அப்ப ஏதோ ஒரு வய புதுசா டெய்வர் வேலை வளர்க்குவான் போல, அவன் வந்து உழுது விட்டான். நீ நல்ல வேலை இருக்க, யூனிஃபார்ம் இதெல்லாம் நல்லா படிச்ச வேலை இருக்க, மெடல் வாங்கியிருந்தாலும் வாங்கியிருப்பா. எங்க நல்லப்பன் தோட்டத்துல உழுது விட்டா. அந்த நாளைக்கு வந்து அவன் வீட்டு சொல்லி அந்த காசை வாங்கி கொடுத்த தங்கம் சங்கட போடாமா. ஏப்பா நீதான் வந்து சொன்ன உண்மைதான். நல்லா சொன்னேன். ஆனா நீ உழுது வர தென்னந்தோப்பு பக்கத்துல உழுது இருக்குன்னு, நீ அதுக்கு அங்கிட்டு போய் உழுது மட்டும் வர. நல்லப்பன் தோட்டம். ஏப்பா தென்னந்தோப்பு அதுக்கு அங்கிட்டு அது இங்கிட்டப்பா. அங்கிட்டு அங்கிட்டப்பா அங்கிட்டு தானே சொன்னா? இங்கிட்டப்பா. இந்த பக்கமா? இந்த வடக்கு பக்கம். அப்படியா? ஆமா. என்ன போது கொழுப்பு கொழுப்பு வருது. தென்னந்தோப்புக்கு வடக்கு பக்கம் தான் உழுதுருக்கேன். சரி போய் பாட்டு வாப்பா. போப்பா. சரி நாளைக்கு பேசிக்கிடுவான். பேசிக்கலாம். நாளைக்கு போய் பார்த்து வந்து பேசிக்கப்பா. சரிப்பா வரேன். காசை கூட அதுக்கு பேசிக்க. போப்பாட்டு. அவன் முதல்ல போட்டு லோன் வாங்கி வண்டி எடுத்து ஓடுனா உழவு செயலின்றாங்க.